கொல்கத்தாவில் இருக்கிற பானர்ஜி குடும்பத்துல நடந்த உண்மையான சம்பவம் இது. குடும்ப தலைவரான பானர்ஜி ஒரு ரிட்டையர்டான கவர்மெண்ட் ஆபீசர். அவரோட மனைவியும் கூட. அவரோட பெரிய பையன் தேபாஜிஸ் வீட்ல இருக்காரு. தவாஷிஷோட மனைவி ரீத்து அப்புறம் அவரோட பையன் அவங்க கூடவே இருக்கான். வீட்டோட சின்ன பையன் அர்ணவ் அவரோட மனைவியான சிவானி அப்புறம் பொண்ணோட தனியா இருக்காரு. இந்த முடிவை பானர்ஜி சார் தான் எடுத்தாரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தூரத்துல இருக்கிறதுனால உறவுங்கிறது என்னைக்கும் விட்டு போகாதுன்னு சொல்றாரு. ஆனா யாருக்கு தெரியும் இந்த வீட்டோட சந்தோஷத்து மேல யாராவது கண்ணு வைப்பாங்கன்னு. வீட்டுல எந்த விதமான ப்ராப்ளமும் இல்ல. அர்ணாவோட பிசினஸ் தான் கொஞ்சம் டல்லா இருந்தது. ஏன்னா பிசினஸ்ல அப் அண்ட் டவுன்ஸ்ங்கிறது காமனான விஷயம். அன்னைக்கு எனக்கும் என் பொண்டாட்டி அபர்ணாவுக்கும் மேரேஜ் அனிவர்சரி. எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா அதுதான் கடைசி நாள். அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. சார், நீங்க அந்த குழந்தைய தூக்கி மடியில வச்சுக்கோங்க. ஸ்மைல். அர்ணவ், உன் பிசினஸ்லாம் எப்படி போகுது? அண்ணா, பிசினஸ் ரொம்பவே டல்லா இருக்குண்ணே. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இன்னொரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணேன். அங்கேயே எனக்கு லாஸ் ஆயிடுச்சுண்ணே. சரி, ஒரு நிமிஷம். நான் ஒருத்தருக்கு கால் பண்ணணும். போய் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆனா அர்ணவ், போன் டெட்டா இருக்கு. இங்க பாருங்க, இந்தாங்க ரசகுல்லா சாப்பிடுங்க. தேங்க்யூ ரீத்து. இந்த சாரி உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அழகா இருக்கல்ல? அப்படின்னா உன் புருஷனோட பிசினஸ் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. நீங்க சாப்பிடுங்க, நான் வந்துடுறேன். ஹே சிவானி, நீ உன் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல வேண்டியதானே ரீத்துவோட ஹஸ்பண்ட பார்த்து கத்துக்க சொல்லி. அவங்களை பார்க்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆமா, உங்களுக்கு நிறைய கடன் இருக்காமே. அது அது அவங்க அவங்களோட தலையெழுத்து. அங்க பாரு, எல்லாரும் ரீத்து கிட்ட எப்படி பேசுறாங்கன்னு. பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டே இருந்தா புருஷனுக்கு வீட்டுல இருக்கிற மரியாதை குறைஞ்சிரும். அத உன் புருஷன் கிட்ட எடுத்து சொல்லு. அது நீங்க இத சாப்பிடுங்க. நான் இப்ப வரேன். சிவானி, நீ எதுக்கு வேலையெல்லாம் செய்யற? என்கிட்ட கூட. ஏன் நீங்க இந்த வேலையெல்லாம் செய்றீங்க? உங்க வீட்ல தான் நீ பண்றல. எங்க நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. நானே வேலை செய்யறேன். அண்ணி. சொல்லுமா. அண்ணி, நீங்க தீபு மாமா கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க, அருணாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லி. இங்க பாரு சிவானி, தேவு அருணாவுக்கு இதுக்கு முன்னாடி கூட ஹெல்ப் பண்ணிருக்காரு இல்லையா? எத்தனை லட்சம் கொடுத்தாரு. ஆனா உன் புருஷன் என்ன பண்ணாரு? என் புருஷன் கிட்ட கேட்காம தப்பான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாரு. அப்புறம் என்னாச்சு? எல்லா காசும் போச்சா? இதனால தேவு அருணாவை பார்த்தாலே டென்ஷனா இருக்காரு. இப்ப மட்டும் நான் ஏதாச்சும் சொன்னேன்னா அவர் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவாரு. அண்ணே, ப்ளீஸ் இந்த தடவை மட்டும் கொஞ்சம் பாருங்களேன் ப்ளீஸ். சிவானி, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா அது இந்த தடவை மட்டும் நான் அவர்கிட்ட பேசினேனா அப்புறம் அவர் என் பேச்சு கேட்கறது கூட நிறுத்திடுவாரு. ஐம் சாரி. ரீத்து சந்தோஷமா இருக்கிறத பார்க்க கூடாதுன்னு சிவானிக்கு தோணுச்சு. அதனால சிவானி மந்திரவாதியோட உதவியால ரீத்துவுக்கு ஒரு பாடம் புகட்டணும்னு நினைச்சாங்க. ஓம் புவாம் புவாம் புத்தேஸ்வரி மந்த்ரோத்ரோ ஸ்வாஹா. ஓம் புவாம் புவாம் புத்தேஸ்வரி மந்த்ரோத்ரோ ஸ்வாஹா. ஓம் புவாம் புவாம் புத்தேஸ்வரி மந்த்ரோத்ரோ ஸ்வாஹா. ஓம் புவாம் புவாம் புத்தேஸ்வரி மந்த்ரோத்ரோ ஸ்வாஹா.
ஓம் பூம் பூம் புத்தேஸ்வரி மந்த்ருத்ரு ஸ்வாஹா. இந்த பழத்தோட ரசத்தை உன்னோட எதிரிக்கு கொடுத்துரு. அதுக்கப்புறம் நீ நினைக்கிறது எல்லாமே நடக்கும். அவ சந்தோஷமாவே இருக்க மாட்டா. அதுவும் எப்பவும் எடுத்துக்க. ஷிவானி தன்னோட எண்ணத்தை நிறைவேற்றிக்கிறதுக்காக அடுத்த நாளே ரீத்துவோட வீட்டுக்கு போனாங்க. இங்க கொடுங்க அண்ணி, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நான் தான் உன்கிட்ட முதல்ல சொன்னல, நீ உன் வீட்ல எவ்வளவு வேலை செய்யற, இங்க நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. சரி, நான் உங்களுக்கு லெமன் ஜூஸாவது தரேன். ஏன்னா இன்னைக்கு எவ்வளவு வெயிலா இருக்குன்னு பாருங்க. ஓகே, அதுவும் உனக்காக தான். அதுக்குள்ள நான் ருத்ருக்கு டிஃபன் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே. வாய்ப்பு கிடைச்ச உடனே மந்திரவாதி கொடுத்த அந்த எலுமிச்சம் பழ சாறு அதுல கலந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் ரீத்துக்கு கொடுத்தாங்க. முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். என்ன சொன்னி? என்னன்னே தெரியல, இதனோட டேஸ்ட் அப்படியே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அப்படிலாம் ஒண்ணு இல்லையே, நானும் தான் குடிக்கிறேன். நீங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க, குடிங்க.
இப்ப ரிங் ஆகுது? ஃபோன் தான் டெட் ஆச்சே. ஹலோ 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 சிவானி அப்ப பயந்து கதவு கிட்ட நின்னுகிட்டு இருந்தப்போ தூக்கத்துல இருந்து எழுந்து வந்த மாதிரியே இருந்தா. அப்ப எல்லாரும் என்ன நினைச்சோம்னா, அவ தூக்கத்துல ஏதோ கெட்ட கனவு கண்டிருக்கா, தூக்கத்துல அப்படியே நடந்து வந்துட்டான்னு நினைச்சோம். அப்புறம் அந்த நேரத்துல ஊர்ல இல்ல. அப்ப சிவானி ரீத்துவ சமாளிக்கிறதுக்காக அங்க வந்தா. ஆனா யாருக்கு தெரியும் அவ இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட வந்தான்னு. ரீத்து சொன்னதை அங்க இருக்கிற யாருமே நம்பல. அதனால அவங்க அந்த விஷயத்தை பத்தி யாருக்கிட்டையும் பேசல. ஒரு நாள் அப்படியே கடந்து போச்சு. அப்புறம் ரீத்துக்கு ஒவ்வொரு நொடியும் இன்னொரு பொம்பளை அவங்க கூட இருக்கிற மாதிரியே இருந்தது. அன்னைக்கு ராத்திரி
எனக்கு என்னாச்சு ரித்து? எதுக்கா கத்துற? எனக்கு அங்க அங்க யாரோ இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. யாருமே இல்ல. சுத்தி நல்லா பாரு, அங்க யாருமே இல்ல. இல்ல நான் அங்க பார்த்தேன். இப்ப நான் அங்க ரித்து, பார்த்தேன். நான் தான் சொல்றேன் அங்க யாருமே இல்லன்னு. யாருமே இல்ல. இங்க பாரு, யாருமே இல்ல. வா வா போலாம். யாருமே இல்லன்றல, வா. அதுக்கப்புறம் ரித்து ஓய்வில் இருந்தாங்க. ஒவ்வொரு நொடியும் அவங்களோட நிலைமை மோசமாயிக்கிட்டே இருந்தது. இத பத்தி டாக்டர் கிட்ட விசாரிச்சப்போ அலுசினேஷன் வியாதி வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஷிவானி ரித்துவோட நிலைய பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. தன்னோட வேதனையை மறந்து அவங்கள பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் ரித்துவை பார்த்து அவங்க பைத்தியம்னு நினைக்க ஆரம்பிச்சாங்க. ரித்துவோட மாமியார் அபர்ணா ஊருக்கு வந்த உடனே ரித்துவுக்கு என்ன ஆச்சுன்னு அப்பதான் அவங்களுக்கு தெரிய வந்தது. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்க ரொம்ப குழப்பமா இருந்தாங்க. அப்பதான் அபர்ணாவுக்கு தெரிய வந்தது, மருமக மேல ஏதோ கெட்ட ஆத்மா இருக்குன்னு. அடுத்த நாளே அவங்க மாமியார் ரித்துவை பண்டிதர்கிட்ட கூட்டிட்டு போனாங்க. உங்க மருமக உடம்புக்குள்ள ஒரு கெட்ட ஆத்மா இருக்கு. யாரோ ஒருத்தங்க உங்களோட மருமகளுக்கு கெட்டது நடக்கணும்னு நினைக்கிறாங்க. கைய காட்டுமா? ஓம் ஐம் க்ளீம் க்ளீம் சாமுண்டாய் விச்சே நம. இந்தாமா. சுவாமிஜி, சுவாமிஜி, அவன் அங்கதான் இருக்கா. அங்க அவன் என்ன பார்த்துக்கிட்டே இருக்கா பாருங்க. அம்மா, அம்மா அவன் என்ன பார்த்துக்கிட்டே இருக்காமா. எனக்கு பயமா இருக்கு. இருக்கா. ஆனா இப்ப அது உங்களை எதுவுமே செய்ய முடியாது. இப்ப அது உங்களோட வாழ்க்கையை விட்டு ரொம்ப தூரத்துக்கு போயிடுமா. இது என்னோட வாக்கு. ஆனா சாமி, என் பொண்ணுக்கு இப்படி ஒரு கெடுதலை யார் நினைச்சிருப்பா? அதை என்னால சொல்ல முடியாதுமா. அப்புறம் அந்த கெட்ட ஆத்மா மறுபடியும் இந்த பொண்ணு மேல தாக்க ஆரம்பிச்சிடும். ஆனா நீங்க எல்லாரும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ரித்துமா, இப்போ உங்களுக்கு கதவு கிட்ட யாராவது தெரியுறாங்களா? இல்ல கொஞ்ச நேரம் பொறுத்திருந்து பாருங்க. 3 முறை கதவு தட்டுற சத்தம் கேட்டதுன்னா அப்ப ஒன்ன புரிஞ்சுக்குங்க, கெட்ட ஆத்மா அங்க இருக்குன்னு. அப்புறம் அந்த ஆத்மா கதவை தாண்டி உள்ள வர முயற்சி பண்ணுதுன்னு. அப்புறம் முக்கியமான விஷயமா, 4 முறை கதவு தட்டுற சத்தம் கேட்கற வரைக்கும் நீங்க கதவை திறக்கவே கூடாதுமா. ரித்து குணமாயிட்டான்னு ஷிவானி ரொம்பவே வெறுப்பாயிட்டாங்க. அதனாலதான் ரித்து மேல மட்டும் இல்லாம அந்த பானர்ஜி குடும்பத்து மேலேயே பில்லி சூனியத்தை ஏவி விட்டாங்க. இந்த ஆணிகளை வீட்டுக்கு 4 பக்கமும் மாட்டி வை. அப்புறம் நீ நினைச்சதெல்லாம் தன்னால நடக்கும். இந்தா. பாபா, நானும் இந்த வித்தையை கத்துக்கணும்.
சாமியார் இப்படி சொன்னாருன்னு ரீத்துவும் அவங்க அம்மாவும் எங்ககிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. அதனால நாங்க கதவை திறந்துட்டோம். அப்ப அந்த ஆத்மா வீட்டுக்குள்ள வந்துச்சு. அது வரைக்கும் வீட்டுல சந்தோஷமா இருந்த நாங்க சந்தோஷத்தை கொஞ்சம் கொஞ்சமா இழக்க ஆரம்பிச்சோம். என் பையனோட பிசினஸும் லாஸ் ஆகிக்கிட்டு இருந்தது. என் பேரன் கொஞ்சம் கூட சரியா படிக்கிறது இல்ல. அப்புறம் நான் பாத்ரூம்ல இருந்து கீழே விழுந்து அவ பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் எங்க வீட்டுல ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. அப்புறம் ஒரு நாள் நான் வீட்டை விட்டு கிளம்பும் போது என்ன பார்த்தேன்னா, அப்போ ருத்ருக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டுக்கு என்னாச்சுன்னே புரிய மாட்டுதுங்க. குருஜி தான் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாரே. அப்புறம் கதவு கூட யாருமே ராத்திரி திறக்கவே இல்ல. ராத்திரி நான் கதவை திறந்த ரீத்து. ஆனா நான் கதவை திறக்கிறப்ப அங்க யாருமே இல்லையே. என்ன? இங்க பாருங்க, நீங்க போய் கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி 3 முறை கதவை தட்டுற மாதிரி ஏதாச்சும் கேட்டுச்சா? கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா ஏன்? அட கடவுளே, என்னங்க நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. எனக்கு ஏதோ ஆயிடுச்சு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கல்ல, அப்படி எதுவுமே ஆகல. நம்ம வீட்டுக்கு தான் என்னமோ ஆயிடுச்சு. நாங்க போய் பண்டிட் கிட்ட கேட்டோம். அப்ப அவரு ராத்திரியில கதவை திறக்கிறத முதல்ல நிறுத்துறீங்கன்னு சொன்னாரு. யாரோ திரும்பவும் பில்லி சூனியத்தை ஏவி விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். பில்லி சூனியமா? என்ன என்ன ரீத்து நீ சொல்ற? உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? இருக்குன்னா ப்ளீஸ் அந்த பண்டிதரை கொஞ்சம் கூப்பிட்டுட்டு வாங்க. ஓகே, நான் பண்டிதரை போய் கூப்பிட்டு வரேன். மருமகளே, மருமகளே. மா, என்னாச்சுமா? மா, இவங்க இந்த நேரத்துல எங்க போனாங்க? அவங்க கால் கூட பிராக்சர் ஆயிருந்ததே. அவங்களால நடக்க கூட முடியாதே. இங்க வாமா. அம்மா, என் மகன் எப்ப வீட்டுக்கு வந்தானோ
அப்ப உடனே அவன் கதவை உடைச்சு உள்ள பார்த்தான். அப்ப அபர்ணா எங்களை விட்டுட்டு போயிட்டா. பண்டிட்ஜி வந்து எங்க வீட்டை சுத்தப்படுத்தினாரு. இந்த வாட்டி எல்லாருக்கும் புரிய வச்சாரு, ராத்திரி நேரத்துல யாரும் கதவை திறக்க கூடாதுன்னு. ஆனா எங்க சின்ன மருமக சிவானி அந்த மந்திர சக்திக்கு அடிமை ஆயிட்டா. எங்க எல்லாருக்கும் அவ கெடுதல நினைக்கவே ஆரம்பிச்சா. எப்படியோ ஒரு வழியா அந்த மந்திர தந்திரங்களை கத்துக்கிட்ட சிவானி தன்னோட குடும்பத்தோட ரீத்துவோட வீட்டுக்கு வந்து இருந்தாங்க. எதுக்கு வந்தாங்கன்னா அவங்க கத்துக்கிட்ட மந்திர சக்திகளை பயன்படுத்துறதுக்காக, அதுவும் கத்துக்கிட்ட மொத்த சக்திகளையும் ரீத்து மேல காட்டுறதுக்கு. எனக்கு உதவி செய்ய சொன்னப்போ முடியாதுன்னு சொன்னீங்கல்ல. இப்போ உங்க புருஷன் பயங்கரமான முறையில இறந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் ஏன் புருஷன் தான் எல்லாத்தையும் பாத்துக்குவாரு. அதுக்கப்புறம் நீங்க என் காலடியில தான் இருக்கணும். அப்ப நான் சொல்லுவேன், என்னால முடியாது அண்ணின்னு சொல்லுவேன். நான் ரொம்ப சீக்கிரமே உங்களோட திமிர அடக்கி காட்டுறேன். என்னோட பிரியமான அண்ணி, என்னங்க என்னாச்சுங்க? எனக்கு தெரியல, திடீர்னு என் வயிறெல்லாம் ரொம்ப வலிக்குது. வலிக்குதா? சரி இருங்க, நான் போய் மருந்து கொண்டு வரேன். தேவாஷிஷோட வலி மருந்தாலையும் போகாது, எந்த டாக்டர் பார்த்தாலும் போகாது. ஒவ்வொரு நாளும் அவன் மன நிலைமை மோசமாகிட்டே போச்சு. மோசமா மட்டும் இல்ல, ரொம்ப பயங்கரமாவும் மாறிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் அவனோட பிசினஸ் அருணா தான் பார்க்க ஆரம்பிச்சா. இத பத்தி ரீத்து எல்லார்கிட்டையும் கேட்டா, ராத்திரி யாராவது கதவை திறந்தீங்களான்னு. அப்ப எல்லாரும் இல்லைன்னு சொன்னாங்க. அந்த சிவானி கூட அதத்தான் சொன்னான். நான் என்ன நினைக்கிறேன்னா, தீபு அண்ணாவை நாம மும்பைக்கு கூட்டிட்டு போயிடலான்னு நினைக்கிறேன். ஆமாப்பா, சிவானி சரியா தான் சொல்றா. என் மகனுக்கு சரியாகிறதா இருந்தா அவனை எங்க வேணாலும் கூட்டிட்டு போவேன். அவன் குணமாயிட்டா அதுவே எனக்கு போதும். ரீத்துவுக்கு மெதுவா தான் புரிஞ்சது, இது எல்லாமே ஏதோ மந்திர சக்திகளால தான் நடக்குதுன்னு. அந்த மந்திர சக்தியை எப்படியாவது எடுக்கிறதுக்காக அவங்க பண்டிதர்கிட்ட போனாங்க.
அப்ப அவரு வெளியூர் போய் சில மாசங்கள் ஆச்சு. அப்ப அவரோட நண்பர் என்ன சொன்னாருன்னா, ஒரு சூப்பர் நேச்சுரல் எக்ஸ்பர்ட் கிட்ட போக சொல்லி சொன்னார். ரீத்து யாருக்கிட்டையும் சொல்லாம அவங்க கிட்ட எடுத்து சொல்லி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. இந்த வீட்டோட 4 பக்கத்துலயும் தோண்டுங்க. இப்பவே, இந்த நிமிஷமே. இந்த வீட்டோட 4 பக்கத்துலயும் தோண்டுங்க. இப்பவே, இந்த நிமிஷமே. இந்த 4 ஆணி கிடைச்சது. உங்க வீட்டோட நிலைமை இப்படி ஆனதுக்கு காரணம் இதோ இந்த 4 ஆணிதான். யாரோ உன் புருஷனோட உயிரை எடுக்கணுங்கிறதுக்காக அவர் மேல சூன்யம் வச்சிருக்காங்க. இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஒருவேளை இன்னைக்கு ராத்திரி தான் உன் புருஷனோட கடைசி ராத்திரியா கூட இருக்கலாம். இல்ல, ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படி மட்டும் சொல்லிடாதீங்க. உங்களால மட்டும்தான் எங்களுக்கு உதவி செய்ய முடியும். என் புருஷனோட உயிரை நீங்க தான் காப்பாத்தணும். மாமா, மாமா உங்ககிட்ட சொல்லுங்க, நமக்கு உதவி செய்ய சொல்லுங்க மாமா. தயவு செஞ்சு என் மகனை எப்படியாவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க ப்ளீஸ். அந்த கடவுளே வந்தாலும் காப்பாத்த முடியாதுன்னு தெரியாது போல இருக்கு. தேவாயுஷ் அவரோட உயிருக்காக அங்க போராடிக்கிட்டு இருக்கும்போது இங்க சிவானி அவரோட உயிரை எடுக்கிறதுக்காக மந்திரம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்னாச்சுனா? அண்ணா, சொல்லுண்ணா, என்னாச்சு? அண்ணா, பாத்துண்ணா. சிவானி, உன் விளையாட்டு முடிஞ்சிருச்சு. சிவானி, இதெல்லாம் செஞ்சது நீதானா?
நில்லு. அவகிட்ட போறது ஆபத்து. சிவானி, நீ ஏன்டி இப்படி எல்லாம் பண்ண? இப்படி எல்லாம் பண்றது மூலமா உனக்கு என்னடி வரப்போகுது சொல்லு. நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு சிவானி. பதில் சொல்லு சிவானி. நில்லு சிவானி. ரித்து, அந்த பொம்மையை அழிச்சிரு. அது வரைக்கும் நான் இவளை பாத்துக்கிறேன். ரித்து போன்னு சொன்னேன். ரித்து போ. சிவானி இந்த மாதிரி பண்ணதுனால எங்க வாழ்க்கையில் இருந்த சந்தோஷமே போயிடுச்சு. நான் என்னோட பொண்டாட்டி அபர்ணாவை இழந்துட்டேன். என்னோட பையனும் மரணத்தோட உச்சிக்கு போயிட்டு வந்தான். சிவானிக்கு டைவர்ஸ் கொடுத்து அருணா இப்ப சிங்கிளா தான் இருக்கான். இப்போ நாங்க எல்லாரும் ஒன்னா தான் இருக்கோம். முதல்ல இருந்த சந்தோஷம் இப்போ வீட்டுல இருக்கானா வீட்டுல இருக்கிறவங்க முகத்துல இல்ல. இப்போ சிவானிக்கு என்ன ஆச்சுன்னா அவளுக்கு நர்வஸ் பிரேக் டவுன் வந்துருச்சு. இப்ப அவ அன்கான்சியஸா இருக்கா. கெட்டதை நினைக்கிறவங்க கிட்ட எப்பவும் நல்லதை எதிர்பார்க்க கூடாது. நம்ம பேரனாமல் எக்ஸ்பர்ட் வேணு சந்தல் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிளாக் மேஜிக்கை நாம எப்படி வேணாலும் கத்துக்கலாம். இதுல தந்திரங்களும் மந்திரங்களும் நிறைஞ்சிருக்கும். அது மட்டும்தான் ரொம்ப ஆபத்தையும் சேர்க்கும். மந்திரவாதிகள் இந்த வித்தைய பணத்துக்காக கத்துக்கிறாங்க. நாம நல்லா இருக்கணும்னா அவங்க கிட்ட போகாம இருக்கிறதும் மந்திரம் கத்துக்காம இருக்கிறதும் நல்லது.